ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோங்க. அதாவது நம்ம கடலில் நிறையா வீடியோஸ் போட்டிருப்போம். ஆனால் இந்த ஒரு வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கடல்லே அரக்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஆக்டோபஸ்ங்க நம்மளோட வலையில் வந்துருந்துச்சு. அந்த ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே உண்மையிலே அவன் ஒரு அரக்கன் தாங்க. அதாவது அது பக்கத்தில் போகிற எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதை அட்டாக் பண்ணுற விதமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒட்டு மொத்தமாக அந்த உயிரினத்தையே பிடிச்சி கவ்விடும். அந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் மாதிரி, அதாவது நம்ம ஸ்பைடரை பார்த்து எந்தளவுக்கு கரையில் பயப்படுவோமோ அதே மாதிரி ஒரு பெரிய ஸ்பைடர் கடலுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உயிரினம் தாங்க இந்த ஆக்டோபஸ். இது பேக்கனவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய டிஸ்கவரி சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஒரு கனவாவை பிடிக்கிற காட்சிகள் ஒரு வேறு லெவலில் இருக்குங்க. அந்த கனவா இப்போ நம்ம வலையில் வந்திருக்குது. அந்த கனவாவோட பர்சனலாக நான் விளையாட போகிறேன். அதாவது இது உயிரோடு இருக்கும்போது ரொம்ப டேஞ்சராக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து அதை எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா அதை கையில் எடுத்துட்டேங்க. ஸோ கையில் எடுக்கும் போதுமே அது உயிரோடு தான் இருந்துச்சு. அதை எப்படி நம்ம அது கூட விளாட்றோம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி யாராவது கனவா தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்ற நான் காட்டுற இடம் அதுதாங்க அதோட வாய். அது பிடிச்சி இழுத்துச்சுன்னு வச்சுங்களேன். அதாவது அந்த கூந்தல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே அப்படியே நம்ம உடம்புல அப்புச்சு அப்படின்னா நம்ம உடம்பே ஒரு பாம்பு எப்படி நம்மளை சுருட்டி எடுக்குமோ அதே மாதிரி அந்த கனவா ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனதுங்க. யாரும் தெரியாதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா அது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் கீழே விட்டு காட்டுற மாதிரிங்க. அதே மாதிரி இதோட தோல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ரஃப்பாக இருக்கும். அதே மாதிரி அந்த டாட்டாக இருக்குது பாருங்களேன். அது இப்போ நான் அந்த டெக்கில் போடுறவங்க இதை டெக்குன்னு சொல்லுவோம். அந்த டெக்கில் போட்டோன்னே அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக கவ்வி பிடிச்சிக்குதுன்னு பாருங்கள். வீடியோ கொஞ்சம் சேக்காக இருக்குன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம போட்டில் ரன்னிங்கில் இருக்கும்போது போட் அங்கிட்டு இங்கேமா காற்று காட்டினால அந்த மாதிரி ஷேக்கிங் இருக்குது. இங்கே பாருங்கள் மக்களே, எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குமாங்க. அதாவது கடலுக்குள்ளே இது அது வரும்போது நம்ம வீடியோஸில் பார்த்துருப்போம். ஒரு வேறு லெவலில் இருக்கும். அந்த ஒரு ஆக்டோபஸ் தான் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஆமாம், 1.16 ஆச்சு. எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். எடுத்துங்க 3 நிமிஷம். நீ கடலுக்குள்ள அரக்கன்னா நான் உனக்கு இங்கே மேலே அரக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக பாருங்க கையில். அதோட உடம்புல இருக்க அந்த உமிழ்னு சொல்லக்கூடிய ஜெல்லி மாதிரி என் கையில் எப்படி ஒட்டிருக்குன்னு பாருங்கள். அப்படியே சளி மாதிரி இருக்குது. அதை திரும்ப மறுபடியும் அதில் போட்டுட்டு எடுக்கும்போது அங்கே பாருங்கள் வரவே மாட்டேங்குது. அவ்வளோவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த டெக்கையே பிடிச்சி அப்பிக்கிறது பாருங்கள். இது கடலுக்குள்ளே நம்ம உயிரோட பார்க்கும்போது நம்மளை அட்டாக் பண்ணிச்சா யோசிச்சு பாருங்கள். அதாவது அப்படியே நம்மளே கொன்றும், அந்தளவுக்கு நம்மளை கொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய சக்தி இருக்குது. இப்போ நம்ம கையில் எடுத்துக்க பார்த்திங்கன்னா கட்டில் ஃபிஷ் சொல்லக்கூடிய ஓட்டுக்கனவா பாருங்கள். இந்த ஓட்டுக்கனவா அதோட இறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்களை சாப்பிட்ருக்கு. அது மாதிரி அதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறையா மீன்களை சாப்பிட்ருக்கு பாருங்கள். மக்களே, இப்போ இந்த கட்டில் ஃபிஷ்ஷு வந்ததுமே அது எவ்வளோ ஆக்டிவாக அந்த மீனுக்கு மேலெலாம் அப்படி ஏறி ஊந்து நடந்து போது பாருங்க. ஸோ இது அந்த ஃபிஷ் நம்ம போட்டில் ஏறினதுமே அது பயங்கர ஆக்டிவாக இருந்துச்சு. அதனால் தொடுறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. தொடாதரா அப்படின்னு தான் சொன்னாங்க நம்ம கூட இருந்தவங்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொன்னாங்க. அது எவ்வளோ அப்படி அது போகிறதே பாருங்களேன், அப்படி பயங்கரமாக. அதாவது அது பக்கத்தில் யாருமே நெருங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடந்து போய்கிட்டு இருக்குது. இந்த ஒரு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு ரிஸ்க்கான வீடியோ. இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா திடீர்னு அந்த கனவாவே நம்மளே கடிச்சு நம்ம கையெல்லாம் ஃபுல்லாக அப்பி எடுத்துச்சுன்னா அதை ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம அதுக்கிட்ட கையை கொடுத்து தான் ஆகணும். அதனால் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு வீடியோ இது.
இதே மாதிரி ஃபிஷ்ஷிங் போகாதவங்க கடலை பற்றி தெரியாதவங்களாம் இந்த மாதிரி ஆக்டோபஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னை மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்பவே டேஞ்சரஸாக இருக்கும், உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு உயிரினம் தான் இது. இந்த வீடியோ தான் இன்றைக்கி தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க.